தன்னுடைய தாய் திருநாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக வரலாறு காணாத போராட்டங்களை வகுத்து மக்களை வழிநடத்திய பெருமை இந்த இயக்கங்களுக்கு உண்டு. அதில் குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அதி உன்னதமான சிறப்புகள் உண்டு. தேசிய விடுதலை இயக்க காலத்தில் சிறை சென்றவர்களில் அதிக காலம் சிறை இருந்த பெருமையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் உண்டு. இந்த கட்சியின் மதிப்புமிக்க தலைவர்கள் தான் விடுதலை வேள்வியில் தங்களையே அர்ப்பணித்துக் கொண்டார்கள் என்பதற்கு ஏராளமான வரலாற்று சான்றுகள் இருக்கின்றன. இன்றைக்கு நம்மோடு நடமாடிக்கொண்டிருக்கிற மூத்த தோழரார் நல்லக்கண் அவர்கள் அதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்கிறார்கள். அவரும் 8 ஆண்டு காலம் கம்யூனிஸ்ட் இயக்க வரலாற்றில் சிறையிருந்தவர். இவரையொத்து சிறையிருந்தவர்கள் எண்ணிலடங்காதவர்கள். வெறும் இங்கு மட்டுமல்ல சகோதரர்களே, பிரபல கட்சிகளை போர் எல்லைக்குள் நின்று கட்சி சுழற்றுகிற கட்சி அல்ல கம்யூனிஸ்ட் கட்சி. இது உலக தழுவிய கட்சி. உலகின் எல்லா கண்டங்களிலும் வாழுகிற மக்கள் வாழ்கிற எல்லா நாடுகளிலும் இந்த கட்சியும் இந்த கொடியும் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவிலேயே 100 ஆண்டுகளை கடந்திருக்கிற இந்த கட்சிக்கு உலகில் என்ன வயது? இந்தியாவில் எந்த கட்சியும் இல்லை. உலக தழுவிய கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான். இது இந்தியாவிற்கான கம்யூனிஸ்ட் கட்சி. உலக தழுவியும் கம்யூனிஸ்ட் இயக்கம் இன்று வரையிலும் நிறைவேற்றிருக்கின்றன. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அமெரிக்க இன்று ஜனாதிபதியாக அமர்ந்திருக்கிற ட்ரம்ப் என்ன சொன்னார்? நான் கம்யூனிஸ்டுகளை ஒடுக்குவேன், கம்யூனிஸ்டுகளை அமெரிக்காவிலே அண்ட விடமாட்டேன் என்று அலற வேண்டிய அவசியத்தை ஏன் ஏற்படுத்தியது? உலகம் ட்ரம்பை கண்டு அலறுவதாக சொல்லுகிறார்கள். ஆனால் ட்ரம்ப் யாரை கண்டு அலறுகிறார்? கம்யூனிஸ்டுகளை கண்டு அலறுகிறார். ஏனென்றால் அவர் மக்களின் பிரதிநிதி அல்ல, ஒடுக்கப்பட்டவர்களின் பிரதிநிதி அல்ல, சுரண்டப்பட்ட மக்களின் பிரதிநிதி அல்ல, சுரண்டுகிற கும்பலின் தலைவர். ஆனால் இந்த செங்கொடி அறிவால் சுத்தியல் கொடி சுரண்டப்பட்ட மக்களின் போர்க்குரல், போர்க்கொடி. இந்த கொடி இவர்கள் பரிபூரண விடுதலை அடைகிற வரை போர்க்கொடியாகவே பறக்கும். இதற்கு என்ன வரலாறு பிற கட்சிகளுக்கு உண்டா? இல்லை. 12 ஆண்டு காலம் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரே கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தான். 1934 இருந்து 42 வரை 8 ஆண்டு காலம் தடை செய்யப்பட்டது. 48 இருந்து 52 வரை காங்கிரஸ் கட்சி காலத்தில் 4 ஆண்டுகள் தடை செய்யப்பட்டன. கம்யூனிஸ்டுகள் இந்த கட்சியை கலைத்து விட்டா போய்விட்டார்கள். தலைமறைந்து மிக தீவிரமாக கம்யூனிஸ்ட் கட்சியை வலுப்படுத்தினார்கள். ஓடி ஒளிந்து கூட இல்லை. தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு கூட்டு புழு போல் தன்னுடைய உடலை கூட்டுக்குள் எடுத்துக் கொள்ளவில்லை. தெருவில் நின்று போராடினார்கள். தெலுங்கானாவில் 4000 கம்யூனிஸ்டுகள் ஒரு சேர சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். சேலம் சிறையில் நிரபராதிகளாய் உள்ளே நின்று 22 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அதேபோல் கடலூர் சிறையில் அதேபோல் சுட்டுக் கொல்லப்பட இருந்த நிலை ஒரு அதிகாரியால் தவிர்க்கப்பட்டது. உலகெங்கும் இதுதான் நிலை. ஜெர்மன் மண்ணில் கொலோன் என்று ஒரு நகரம், அந்த நகரத்தில் இயங்கிக் கொண்டிருந்த கம்யூனிஸ்ட் லீக் அங்கத்தினர்கள், அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியின் மூல கரு, ஆரம்ப கரு அது கம்யூனிஸ்ட் லீக் என்ற அமைப்பு. அந்த அமைப்பை நரவேட்டையாடியது ஜெர்மானிய ஏகாதிபத்தியம்.
அனுமதிக்கவில்லை. தடை செய்தார்கள், சிறையில் அடைத்தார்கள், சிலரை தூக்கிட்டுக் கொன்றார்கள். ஆனாலும் இந்த செங்கொடி அடங்கி விடவில்லை. துப்பாக்கி தோட்டாக்களை எங்கள் தோழர்கள் நெஞ்சிலே தாங்கி மடிந்தார்கள். ஆனால் கம்யூனிஸ்ட் இயக்கம் அழியவில்லை. உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஜெர்மன் கம்யூனிஸ்ட் கட்சி பிரம்மாண்டமான சக்தியாக விளங்கிய காலத்திலேதான் ஹிட்லர் அதிகாரத்திற்கு வந்தான். அந்த ஹிட்லர் வந்தவுடன் அவன் தடை செய்த கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி, ஜெர்மன் கம்யூனிஸ்ட் கட்சி. தடை செய்தது மட்டுமல்ல, காக்கை குருவிகளை போல் தெருவிலே சுட்டுக் கொன்றான் கம்யூனிஸ்டுகளை. அவருடைய மதிப்புமிக்க தலைவர், உலக புகழ்பெற்ற கம்யூனிஸ்ட் தலைவர் எர்னஸ்ட் தால்மனை கைது செய்து சிறையிலே அடைத்தார்கள். அடைத்து என்ன கேட்டார்கள்? ஜெர்மன் கம்யூனிஸ்ட் கட்சியை கலைத்து விடுவதாக கடிதத்தில் எழுதி கொடு என்று கேட்டார்கள். சித்திரவதை செய்தார்கள். அவருடைய ஆசன வாயில் இரும்பு குச்சியை செருகினார். ஈவிரக்கமற்ற இரும்பு இதயம் படைத்த சித்திரவதை ஏதாவது உண்டா? மலக்கழிவு பகுதியில் இரும்பு குச்சியை உள்ளே செருகி சித்திரவதை செய்கிறார் என்றால் மானுட பண்பற்ற மர மண்டைகள் தான், இரும்பு இதயம் படைத்தவர்கள் தான் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக இவ்வளவு சரியையும் செய்தார்கள். அந்த மகத்தான கம்யூனிஸ்ட் புதல்வர் எர்னஸ்ட் தால்மன் எழுந்து நின்று சொன்னார், நீ துப்பாக்கி வைத்து என்னை மிரட்டுகிறாய். நீ சுடவில்லை என்றாலும் நான் செத்துத்தான் போவேன். நான் ஒன்றும் நிரந்தரமாக வாழ்கிறவன் அல்ல. ஆனால் அழியாத லட்சியமாய் காப்பாற்ற வேண்டிய கம்யூனிசத்தை இந்த உடலை காப்பாற்றிக் கொள்ள ஒருபோதும் காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்று அறிவித்த மகத்தான புதல்வன் எர்னஸ்ட் தால்மன். அவன் பரம்பரை தான் இங்கே கொடிபிடித்துக் கொண்டிருக்கிறது. நகுயன் வால்ராய் வியட்நாம் மண்ணில் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எளிய கருவிகளை கொண்டு அடக்கி ஆணவத்தை அறுத்தறிந்த கட்சி வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்டுகள். அந்த நகுயன் வால்ராய் கொல்லப்பட்டான். ஜூலியஸ் சீசி செக்கோஸ்லோவேகிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மதிப்புமிக்க தலைவன் சுட்டுக் கொல்லப்பட்டான். பிரெஞ்சு மண்ணில் புகழ்மிக்க தலைவர்கள் பலர் கொல்லப்பட்டார்கள். சிறையிலே இருந்து பல கம்யூனிஸ்டுகளும் கைது செய்து சிறையில் அடைத்து விட்டான் ஹிட்லர். பிரான்சை அவன் கைப்பற்றிக் கொண்டிருந்த காலம். அந்த காலத்திலும் அங்கே தடை செய்து கம்யூனிஸ்டுகளை சிறையிலே அடைத்தான். அப்பொழுதும் கம்யூனிஸ்டுகள் சிறையில் இருந்தார்கள், சித்திரவதைக்கு ஆளானார்கள். ஆனால் அஞ்சி அழுது விடவில்லை, கட்சியை கலைத்து விடவில்லை. அதில் அன்பிற்குரிய தோழன் எழுதுகிறான், கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு நாம் இன்னும் சில மணி துளிகளில் கம்யூனிஸ்ட் கைதி என்ற முறையில் சுட்டு கொல்லப்பட இருக்கிறேன். என் அடிமனதை தொட்டு சோதித்து பார்த்து விட்டேன். எனக்கு வருந்துவதற்கு எதுவுமே இல்லை. எனக்கு மறுபிறவியின் மீது நம்பிக்கை இல்லை. ஆனால் மீண்டும் பிறந்தால் மீண்டும் இந்த செங்கொடியின் புலவனாகவே வாழ்வேன் என்று சொன்னவன் இதே கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருந்தவர்கள் தான். உலகத்தின் எத்தனை நாடுகளில் பட்டியலை உங்களுக்கு நான் முன்வைக்கிறேன். எத்தனை மகத்தான முதல்வர்கள் மின்சார நாற்காலியில் அமெரிக்க மண்ணில் கம்யூனிஸ்டுகள் இருக்க வைத்து உட்கார வைத்து ஆன் செய்து எரிவதை பார்த்து மகிழ்ந்த கேடுகட்ட கும்பலை எல்லாம் தன் வரலாற்றில் சந்தித்து வந்த கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. இங்கே சிறிய கட்சியாக இருக்கலாம், எண்ணிக்கையில் சிறியவர்களாக இருக்கலாம். ஆனால் சகோதரர்களே, இது மூர்த்தி சிறிதுதான். ஆனால் எங்கள் கீர்த்தி பெரிதினும் பெரிது, உலகு தழுவியது. உலக பெரும் கோடி
கோடீஸ்வரர்களும் பெரும் பெரும் ஏகாதிபத்திய ஆட்சியாளர்களும் எதை கண்டு நடுங்குகிறார்கள்? இந்த ரத்த ஜெண்டாவை கண்டு நடுங்குகிறார்கள். அறிவால் சுத்திகளை கண்டு நடுங்குகிறார்கள். ஏன்? இது ஒடுங்கி கிடக்கிறவனை, ஒடுக்கப்பட்டவனை நிமிர வைத்து சிட்டுக்குருவிக்கு வல்லூரை இருக்கிற வல்லமையை கொடுப்பதை போல மகத்தான வல்லமையை கொடுக்கக்கூடிய ஜீவ ஊற்று இது. இதில் நானும் ஒரு மெம்பர் என்று சொல்லிக் கொள்வதை காட்டிலும் பெருமை வேறு ஒன்றும் இல்லை. இந்த மகத்தான கட்சியா இந்த கட்சி? இதன் சரித்திரம் உலக புகழ் பெற்றதல்லவா? வரலாற்றிலே ரத்தத்தால் எழுதப்பட்ட வரலாறு கம்யூனிஸ்டுகளின் வரலாறு. அதனால்தான் சோவியத் யூனியன் வீழ்ந்தது. கிழக்கு ஐரோப்பியாவின் 14 நாடுகளை ஏகாதிபத்தியம் திட்டமிட்ட தொடர்ச்சியான சதி செயல்களால் வீழ்த்தினார்கள். ஆனால் இதே காலேஜ் புதூரில் கம்யூனிஸ்ட் கட்சி வீழ்ந்ததா? கோவையில் வீழ்ந்ததா? தமிழ்நாட்டில் வீழ்ந்ததா? இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள் கம்யூனிஸ்டுகள். எங்களுக்கு தெரியும், ஆடிப்பறக்கிற அந்த அறிவாள் சுத்தியல் கொடி கற்றுக் கொடுத்த பாடம் இது. தோழனே, இது ஜீவ விதை. இந்த ஜீவ விதையை ஒருபோதும் அழிக்க முடியாது. நெருப்பில் பிறந்த மலரை நெருப்பால் அழிக்க முடியாது. அடக்குமுறையாளர்களை அழிக்க முடியாது. உன்னுடைய துப்பாக்கி, தோட்டாக்கு, போலீஸ் குண்டாந்தடிகள், சிறை கொத்தடிமை கொடுமைகள் சகலவற்றையும் தாங்கி நிமிர்ந்து நிற்கிறது இந்த செங்கொடி. எனவே இந்த செங்கொடி, நான் திரும்பவும் சொல்லுகிறேன், மூர்த்தி சிறிதுதான், ஆனால் எதிர்காலம் இதே செங்கொடியிடம்தான். எதிர்காலம் இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் மனிதகுல சிக்கலை, மனிதகுல வறுமையை, வேலையின்மையை, விலைவாசி உயர்வதும் சம்பள மதிப்பு தாழ்வதும் என்ற எதிர்மறையான போக்கை முடிவுக்கு கட்டுகிற வல்லமை மிக்க கொள்கைகளை கொண்ட கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தான். அதுதான் உலகமே நின்று உற்று கவனிக்கிற ஒரு கொள்கை. பல மேற்கத்திய நாடுகள் என்ன செய்திருக்கிறார்கள்? பொதுவுடைமை கருத்து எங்கிருந்து வந்தது? யாரிடமிருந்து பெற்றெடுக்கப்பட்டது? வரலாற்றில் மனிதகுலம் கண்டு வந்த கனவு, கற்பனைகள், இவற்றின் உச்சகட்ட விஞ்ஞான வடிவம்தான் மார்க்சிய தத்துவ ஞானம். அது கண்டறிந்த லட்சியம்தான் கம்யூனிசம். அதை அடைவதற்கான வழிவகைகள் தான் எங்கள் உன்னத தலைவர், உண்மையிலேயே புரட்சி தலைவர், உண்மையிலேயே புரட்சிகர சித்தாந்தத்தை வெல்லுவதற்கு வழிகாட்டிய, யுக்தியை வகுத்து கொடுத்த மேன்மகன் லெனின். அந்த லெனினால் கட்டமைக்கப்பட்ட கட்சி இது. எங்கள் வரலாற்றில் தோல்விகள் உண்டு, எங்களை பின்னுக்கு தள்ளுகிற வரலாற்றில் சம்பவங்கள் உண்டு. எங்களை பின்னுக்கு தள்ளுகிறவர்கள் தற்காலிகமாக அவர்கள் முன்னேறலாம். ஆனால் நாங்கள் திருப்பி அடித்தால் அடிக்கிற அடி உங்கள் மரண அடியாகத்தான் இருக்குமே தவிர உங்களுக்கு இறுதி அத்தியாயத்தை எழுதுகிற அத்தியாயமாகத்தான் இருக்கும். இது வரலாற்று உண்மைதான். பலரும் சொல்லுகிறார்கள், 100 ஆண்டுகள் இருக்கிற உங்கள் கட்சி ஏன் வளரவில்லை என்று. அவர்கள் ஓட்டு போடாததால் ஜெயிக்கிறது. யாரை நம்பி நிற்கிறது இந்த கட்சி? கோடிக்கணக்கான மக்களை நம்பி நிற்கிறது. ஆனால் கோடிக்கணக்கான மக்களின் புறக்கண் திறந்திருக்கிறது, அகக்கண் திறக்கப்படவில்லை. அகக்கண்ணை திறந்தால்தான் புறக்கண்ணின் பொய்க்காட்சி மறைந்து நிஜமான காட்சி நமக்கு காட்ட முடியும், காண முடியும். அதற்கான முயற்சியைத்தான் இந்த கட்சி மேற்கொண்டு வருகிறது. அதிலேதான் 12 ஆண்டு காலம் தடை செய்யப்பட்ட காலத்தில் நாங்கள் வாழ்ந்தோம். எவ்வளவு கொடுமைகள்! ஜீவாவை பற்றி எல்லோரும் புகழுகிறார், புகழாத ஆட்களே இல்லை. அவர் 57 தேர்தலில் டெபாசிட் பணம் கூட பறிக்கப்பட்டு தோற்று போனார்.
எந்த மனிதர் வியந்து போற்றுகிறார்கள் அல்லவா, அவர்தான். அதே ஜீவாதார் தாம்பரத்தில் ஒரு புறம்போக்கு இடத்தில் பட்டா இல்லாத சூழலில் மடிந்து போனார். அவர் இறந்த போது 1963 ஜனவரி 18 அன்றைக்கு அவருடைய குடும்பம் பட்டா இல்லாத புறம்போக்கு இடத்திலே தான் குடியிருந்தது. அவர் மறைந்ததற்கு பின்னர் தான் அதற்கு பட்டா கொடுத்தார்கள். இப்படி ஒருவர் இருவர் அல்ல, வரலாறு நெடுகிலும் கம்யூனிஸ்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். தோழர் சி. ராஜேஸ்வர் ராவ் இந்த கட்சியின் நீண்ட கால பொதுச் செயலாளர். அவர் பிரம்மாண்டமான தெலுங்கானா போராட்டத்தை வழிநடத்திய மகத்தான தலைவர். அவர் 3 போகம் விளைகிற கிருஷ்ணா நதி தீரத்தில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலம் உடமையாக கொண்ட மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டில் செல்வாக்குள்ள செல்ல குழந்தையாக பிறந்தவர் தோழர் சி. ராஜேஸ்வர் ராவ். தன் மகன் டாக்டராக வேண்டும் என்பதற்காக பனாரஸ் யூனிவர்சிட்டிக்கு படிக்க அனுப்பி வைத்தது அவருடைய தந்தை. அவருடைய தந்தை ஒரு டாக்டராக வெளியே வருவார் என்று அனுப்பி வைத்தார். ஆனால் மகாத்மா காந்தியடிகள், ஏ மாணவர்களே, தேசம் அடிமைப்பட்டு கிடக்கிறது, நீங்கள் பட்டம் பெற்று என்ன செய்ய போகிறீர்கள், விடுதலை போரில் இறங்குவதற்கு வாருங்கள் என்று அழைத்த அறைகூவலை ஏற்று படிப்பை நிறுத்திவிட்டு விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்றவர். அவர் பிறந்த போது அரசனுக்குரிய அந்தஸ்தோடு வாழ்ந்த குடும்பம், 3 போகம் விளைகிற கண்ணுக்கு எட்டிய தூரம் வயல்வெளிகளை உடமையாக கொண்ட குடும்பம், மிகப்பெரிய நிலப்பிரபுவின் வீட்டில் பிறந்தவர். ஆனால் அந்த மகத்தான மனிதர் மரணமடைகிறதற்கு சில நாட்களுக்கு முன்னர் ஒரு வெள்ளை பேப்பரில் தன் உயிரை எழுதினார். படிப்பை இழந்து சிறைக்கு சென்று சித்திரவதைக்கு ஆளாகி வாழ்ந்த அந்த மகத்தான புதல்வர், உண்மையிலேயே இந்திய தாய் பெற்றெடுத்த மகத்தான புதல்வன் என்ன எழுதினார்? நான் சில தினங்களில் என்னுடைய வாழ்க்கை முடிந்துவிடக் கூடும், நான் நிறைவாழ்வு வாழ்ந்து விட்டேன், எனக்கு என்று உலகில் எந்த வங்கியிலும் கணக்கு இல்லை, எனக்கு என்று எங்கும் சொந்த நிலம் இல்லை, எனக்கு என்று எந்த பண சேமிப்பும் இல்லை, என்னிடம் 2 சொத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று நான் உடுத்திக் கொண்டிருந்த வேஷ்டி சட்டைகள், இன்னொன்று நான் சேகரித்த புத்தகங்கள். இந்த புத்தகங்களை கட்சி அலுவலகத்திற்கு கொடுத்து விடுங்கள், என்னுடைய சட்டை வெட்டுகளை ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து விடுங்கள், நான் மகிழ்ச்சியோடு சென்று வருகிறேன் என்று எழுதிவிட்டு போனவர் அவர். இந்திரா காந்தி காலத்தில், அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்த காலத்தில் தேசிய விடுதலை இயக்கத்தில் மதிப்புமிக்க பங்களிப்பு செலுத்தியும் தாமிர பட்டயம் பெற்றுக் கொள்ள மறுத்து நிராகரித்த வெகு சிலரை தேர்ந்தெடுத்து ஸ்பெஷல் மெசஞ்சர் மூலம் அவருடைய இல்லத்திற்கே சென்று, நீங்கள் மகத்தான விடுதலை போராளி, உங்களை அரசு கௌரவிப்பதில் பெருமை கொள்ளுகிறது என்று செய்தியை அனுப்பி கொண்டு போய் கொடுத்தார்கள். ராஜேஸ்வர் ராவிடமும் அதேபோல் கேரளத்தில் மகத்தான தலைவர் தோழர் EMS அவரிடமும் கொண்டு போய் கொடுத்தார். ராஜேஸ்வர் ராவ் சொன்னார், எதற்கு இதை கொண்டு வருகிறீர்கள்? நான் இந்திய தாய் பெற்றெடுத்த புதல்வர், என்னுடைய தாயின் அடிமை விலங்குடிக்க போராடுவது என்னுடைய கடமை. நான் என் கடமையை செய்வதற்காக எந்த பட்டயத்தையும் பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்று திருப்பி அனுப்பிவிட்டார். இந்த மகாபுருஷர் தான் இந்த கட்சிக்கு நீண்ட காலம் தலைவராக, பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றிருந்தார். அத்தகைய மகத்தானவர்களால் தான் இந்த கட்சி கட்டப்பட்டது. எவ்வளவு பேர் இதை கோவை மண்ணி
சின்னியம்பாளையத்தில், சேலம் சிறையில், தஞ்சையில், மதுரையில் 2 நிமிடங்களில் தூக்கு கயிறு கழுத்தை இறுக்கி கொல்ல இருக்கிற நேரத்தில் கடைசியாக 300 பேர் அடைபட்டு கிடந்த அந்த மதுரை சிறையில் தூக்கு மேடை ஏதோ மதுரை பால் என்ன பாடினார்? செங்கொடி என்றதுமே ஒரு ஜீவன் பிறக்குதம்மா, அது நம் கொடி என்றதுமே ஒரு நாதம் பிறக்குதம்மா என்ற பாடலை பாடி உயிர் விட்டவன் மதுரை தியாகி பாலு. 50 அவர் கொல்லப்பட்டார். கம்யூனிஸ்ட் கட்சி அழிந்து விடவில்லை. மகத்தான உயிர்கள் இந்த மண்ணில் இந்த ஜீவ விதைக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மகத்தான புலவர்களில் உயிரும் உடலும் உணர்வும் இந்த கட்சியை நிலைநிறுத்தி இருக்கிறது. இது எத்தகைய சுனாமி வந்தாலும் சுனாமியை வீழ்த்துமே தவிர இந்த கட்சி ஒருபோதும் வீழாது. இது வாழ்ந்து கொண்டே இருக்கும். இதுவரைக்கும் வாழும். ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லாத உலகம் உருவாகிற வரை இந்த செங்கொடி இருந்தே தீரும். இந்த கம்யூனிஸ்ட் கட்சி வாழ்ந்தே தீரும். நீ பீரங்கியால் அடித்தாலும் அவற்றை உணவாக உட்கொண்டு நிமிர்ந்து நிற்கும். ஏனென்றால் இது ஜீவ விதை. இந்த ஜீவ விதையை அழிக்க முடியாது. இந்த விதை மென்மேலும் வளரும். பினிக்ஸ் பறவையை போல சாம்பல் மிஞ்சினால் அந்த சாம்பலில் இருந்து உயிர் பெற்று தன் லட்சிய நோக்கத்தை நிறைவேற்ற போராடும். எனவே தோழர்களே, இந்த கட்சியை பற்றி, இதனுடைய வரலாற்று கீர்த்தியை, பெருமையை பற்றி பேச வேண்டுமானால் கிருபானந்த வாரியார் மாதிரி தொடர்ந்து உபன்யாச கச்சேரி நடத்தலாம். அவ்வளவு வரலாற்று பெருமை இந்த கட்சிக்கு இருக்கு. ஆனால் இந்த கட்சி தோற்று போகிறது. இந்த கட்சி ஏன் தோற்று போகிறது என்று அங்கலாய்த்த நிலையில் பலர் கேட்கிறார்கள். சகோதரர்களே, 1847 தொடங்கி 48 எழுதி முடிக்கப்பட்ட புத்தகம்தான் கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கை என்ற புத்தகம். வெறும் 23 பக்கங்களில் எழுதப்பட்டு 1850ஆம் ஆண்டு 30 பக்கங்களாக நிறுத்தல் குறிகள், சில பிழைகள் திருத்தப்பட்டு வெளியிடப்பட்டது 1850. அன்றிலிருந்து இன்று வரை தோழர்களே, எத்தனையோ கட்சிகள் தோன்றின, வளர்ந்தன, செத்து போய்விட்டன. ஆனால் வரலாற்றாலும் சாகடிக்க முடியாத ஒரே ஜீவன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, உலக கம்யூனிஸ்ட் இயக்கம். உலக கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் படை பிரிவுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த கட்சி ஒருவர் சிலர் இருக்கலாம், ஆனால் அவர்களின் கை ஊழலுக்கு நீளாது. எதிரி வர்க்கத்தின் கழுத்தை நசுக்க நீளும், ஆனால் கையில் லஞ்சம் வாங்க நீளாது. முறைகேடு செய்ய ஒப்புக்கொள்ளாத மனம் கம்யூனிஸ்டுகளின் மனம். இதை எங்கள் ஞான குரு கார்ல் மார்க்ஸும் ஃபிரெடரிக் ஏங்கல்ஸும் லெனினும் கற்றுக் கொடுத்த ஞானம். அந்த ஞானத்தில் வளருகிற மனிதர்கள் கம்யூனிஸ்டுகள். அந்த ஞானத்தை பெற்றவனை இந்த ஊழல் குப்பைகள் அண்டா பெரு நெருப்பு. இது அத்தகைய வரலாறு நமக்கு இருக்கிறது, சிறப்பு நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து கம்யூனிஸ்டுகள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் வளரவில்லை என்று நினைக்க வேண்டாம். அவற்றை என்ன காரணம்? உலக தொழிலாளர்களே, ஒன்று சேருங்கள். நாம் வெல்லுவதற்கு முன்னான உலகம் ஒன்று இருக்கிறது. அதுதான் சோசியலிசம். நம்முடைய அடிமை தலைகள் நொறுங்கும், துன்ப துயரங்கள் விலகும், அவற்றை விலக்குகிற வலிமை நமக்கு இருக்கும் என்று அவர்கள் எழுதினார்கள். எனவேதான் அப்படி எழுதிய அந்த லட்சியத்தை நோக்கி கம்யூனிஸ்டுகள் முன்னேறுவார்கள், முன்னேறிக் கொண்டிருப்பார்கள். அதை தடுப்பதற்கு எது சக்தி? சாதி, மதம், இனம், நிறம், இன்னபிற வட்டார வெறி, இவை எல்லாவற்றையும் கம்யூனிஸ்டுகள் விசால பார்வை கொண்டவர்கள். பாரதிதாசன் சொன்னது போல
அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுந்து மக்களை உலகம் உண்ண உண், உடுத்த உடுப்பாய் புகழ்வே மக்களுக்கு பொது, புவியை நடத்து, பொதுவில் நடத்து என்று சொல்லிக் கொடுத்த அந்த ஞானத்தை பாரதிதாசன் சிங்காரவேலரிடமிருந்துதான் பெற்றேன் என்று எழுதுகிறார் கவிதை. சிங்காரவேலரால் அவருக்கு அறிவியல் புரிந்தது, அரசியல் புரிந்தது என்று கவிதை எழுதுகிறார். அந்த சிங்காரவேலருக்கு ஞானத்தை கொடுத்தது எது? மார்க்சிய தத்துவ ஞானம். எனவே நம்மை பிளந்திருப்பது எது? சாதி. உலக தொழிலாளர்களே ஒன்று சேர்ந்தால் சுரண்டுகிற முறை ஒழியும், சுரண்டுகிற கும்பல் ஒடுங்கும். சுரண்டலற்ற மனிதனுக்கு என்ன தேவையோ அவற்றை பெற்றுக் கொள்வதற்குரிய வழிமுறையை கொண்ட சமுதாய வாழ்க்கை முறைக்கு பெயர் சோசியலிசம். அந்த வாழ்க்கை முறையை நடைமுறையில் நிறைவேற்றி முடிக்க கம்யூனிசம் வெற்றி பெற வேண்டும், கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற வேண்டும். அதை வெற்றி பெற விடக்கூடாது என்பதால் தான் சகல சக்திகளும் ஒன்று சேர்ந்து இந்த கட்சியை வளர விடாமல் சாதி சங்கம் வைத்துக் கொள்ளுகிறார்கள். சாதி சங்கம் வைத்திருக்கிறவர்கள் அந்த சாதியை காப்பாற்றுவதற்கு அல்ல, சுரண்டப்பட்ட மக்களை ஒன்றுபட விடாமல் தடுப்பதற்கு உரிய மரத்தை கட்டைகளாக பிளக்கிற சிற்றுளி போல நம்மை பிளக்கிற சக்திகள் அவை. சாதியை காப்பாற்றுகிற சக்திகள் அல்ல. சாதிக்கு எதிராக நீங்கள் வர்க்க உணர்வை, வர்க்க பார்வையை, வர்க்க கண்ணோட்டத்தை முன்னிறுத்துங்கள். நாம் சுரண்டப்பட்ட வர்க்கம், சுரண்டுகிற வர்க்கத்திற்கு எதிராக சுரண்டப்பட்டவர்களே ஒன்று சேருங்கள், செங்கொடியின் கீழ் இந்த அறைகூவி அழையுங்கள். அதற்கு ஒரு முடிவு வரட்டும். சாதிகளை உணர வையுங்கள். சாதிகள் சாதி மக்களை காப்பாற்ற உதவாது. அதனால் தான் கால் மார்க்ஸ் 43 வருஷ காலம் ஆராய்ந்து எழுதினார். கரையான் மரக்கட்டையை அரித்து உருக்குலைக்க வைப்பது போல் கால் மார்க்சின் குடும்பத்தை வறுமை என்ற கரையான் உருக்குலைத்துக் கொண்டே இருந்தது. அப்பொழுதும் மார்க்ஸ் முணுமுணுத்துக் கொண்டாராம். லட்சியவாதிக்கு வறுமை ஒரு தடை அல்ல என்று முணுமுணுத்துக் கொண்டான் கால் மார்க்ஸ். வாழ்நாள் முழுவதும் அப்படியே வாழ்ந்தான். அழகான அவனுடைய மனைவி, காதல் மனைவி, 7 ஆண்டுகள் காத்திருந்து செய்த திருமணம், அவர் பெற்றெடுத்த குழந்தை செல்வங்கள் சகலமும் வறுமையில். அந்த கொடுமையை, ஒரு நாள் கொடுமையை பற்றி அவருடைய மனைவி ஜென்னி மார்க்ஸ் தன்னுடைய நண்பருக்கு எழுதினார். என்னுடைய 3வது குழந்தை பிரான்சிஸ்கா பிறந்தபோது அவளுக்கு தொட்டில் வாங்க எனக்கு பணம் இல்லை. அவளுக்கு பால் கொடுக்கிற அளவுடைய கணவருக்கு இந்த சின்ன சின்ன தொல்லைகள் இடையூறாக இருக்கின்றன என்று புழுங்கிக் கொண்டார் அவர். நான் சாப்பிடாததால் என்னுடைய மார்பகத்தில் இருந்து குழந்தை பசித்து பாலுக்காக சுவைக்கிற போது என்னுடைய மார்பகம் காயப்பட்டு ரத்தத்தை தான் என் குழந்தை சுவைத்தது. அவள் இறந்த போது சவப்பெட்டி வாங்க பணம் இல்லை. ஆனால் என்னுடைய கணவர், உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள், பொன்னான உலகம் போகலாம் என்று அறைகூவ ஆய்ந்து எழுதிக் கொண்டிருந்தான் அந்த மகத்தான மனிதன். அவனுடைய நனவை நிறைவேற்றுகிற பயணத்திற்கு இதை இடையூறாக கூடாது என்றுதான் நான் மௌனமாக இவற்றை சகித்துக் கொண்டேன் என்று எழுதினார் ஜெனிமா. இவர்களின் கதையெல்லாம் கல்லும் கரையும் கடும் பாம்பும் நெஞ்சிழதும், அவ்வளவு சோக வரலாறு. ஆனால் வீரம் ததும்பும் வரலாறு கம்யூனிஸ்டுகளின் வரலாறு.
இதே மண்ணின் புதல்வராக இருந்து நாடாளுமன்ற தொகுதியில் 71 வெற்றி பெற்ற தோழர் பாலதண்டாயுதம் வாழ்நாள் முழுவதும் சிறைக்குத்தான், தலைமறைவு வாழ்க்கைக்குத்தான் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தது. அந்த மகத்தான புதல்வனை எல்லாம் கண்டு செதுக்கி செப்பனிட்டு மக்கள் தளத்திற்கு அனுப்பி வைத்தது இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தான். தோழர் கேடிகே தங்கமணி நினைவு நாள். தோழர் கேடிகே தங்கமணி கோடீஸ்வர குடும்பத்திலே பிறந்தவர். அவர் தங்கமணி பிறந்த போது அவருடைய தந்தையார் சூளைய நாடார். தந்தை பெரியாரின் அப்பா வெங்கடப்ப நாயக்கரோடு லட்சக்கணக்கில் வியாபாரம் செய்து வந்தவர். அந்த வருடத்திலேயே 1905 காலத்திலேயே அவருக்கு புதல்வராக பிறந்த கேடிகே தங்கமணியை தங்கத்தாலான தொட்டில் செய்து அதில் வைத்து ஆட்டி தங்கமணி என்று பெயர் வைத்தார்கள். அவரும் இறக்கிற போது பாலம் இல்லத்தில் ஒரு அறையில் தான் அரசனாக பிறந்து ஆண்டியாய் இருந்து போனார். ஆனால் இப்பொழுது நம்முடைய காலத்தில் ஆண்டிகள் எல்லாம் அரசியலுக்கு வந்து அரசராகி விடுகிறார்கள். ஆனால் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் ஆண்டிகளாகத்தான் இருக்கிறார்கள். அரசர்கள் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் ஆண்டிகளாக போனார்கள். பார்வதி கிருஷ்ணன், என்.ஜே. கிருஷ்ணன் எவ்வளவு மகாபுருஷர்கள் இந்த கட்சியில் வாழ்ந்தார்கள், வழிகாட்டினார். எனவே சகோதர சகோதரிகளே, இது வரலாற்று கடமையை நிறைவேற்ற வரலாற்றால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த கட்சியின் வரலாற்று கடமை என்பது சுரண்டலற்ற மனித வாழ்க்கையை படைக்க வேண்டும், சுரண்டலற்ற சமுதாய மண்ணிலே மலர வேண்டும் என்பதுதான். அந்த மகத்தான கடமைதான் சமுதாய மாற்ற புரட்சி. அந்த புரட்சியை நிறைவேற்றத்தான் நாங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்ற உலைக்களத்தால் வாட்டி உரியபடி தட்டி தேவையான அளவுக்கு வளைத்து ஆயுதங்களாக்கி நிறுத்தி இருக்கிறது. எனவே அறிவாயுதம் தாங்கி இருக்கிறவர்கள் நாங்கள். எங்களுக்கு அறிவாயுதம் தந்து களத்தில் வழிகாட்ட கற்றுக் கொடுத்தது கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த மகத்தான கட்சியை நீங்கள் உங்கள் குலதெய்வமாக ஏற்று வழிநடத்த வேண்டும் என்று வாழ்த்தி உங்கள் வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ளவும், இந்த கட்சி வென்று இந்தியாவில் உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வர பாடுபட வாய்ப்பளிக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.